ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் மணக்க சூப்பராக அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செய்கிறதுக்கு முதல்ல அரிசியும் பருப்பும் ஊற வச்சிடலாம். ஒரு பவுலில் 1 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க. அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் துவரம்பருப்பு எடுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை தண்ணி ஊற்றி ஒரு தடவை கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போது ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ இது கூட நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். சின்ன பல்லுனால 10 சேர்த்துருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு 5 பல் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பருப்பு சாதத்துக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் இது கூட இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் பச்சை மிளகா காஞ்ச மிளகா ரெண்டுமே சேர்த்துருக்கோம். ஸோ சாம்பார் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்தாலே போதும். குழந்தைங்களுக்கு செய்யும்போது 1/2 ஸ்பூன் சேர்த்தா போதும். ஸோ பெரியவங்களுக்குனா 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பையும் தண்ணி இல்லாமல் சுத்தமாக கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மசாலாவோடையே ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த அரிசி பருப்பு சாதம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு லஞ்சுக்காக தான் செய்கிறேன். இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். இதே தான் உங்களுக்கு கொங்கு நாட்டு ஸ்டைலில் அரிசி பருப்பு சாதம் வேணும்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ரெசிபி நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது நம்ம 1 டம்ளர் அரிசி 1/2 டம்ளர் பருப்புக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம குக்கருடைய மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்காக செய்யும்போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றி கொஞ்சம் குலைவாக கூட நீங்கள் சாதத்தை வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் 3 விசில் வந்துருச்சு. 3 விசில் வந்ததுக்கு அப்புறமா சாதம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இது கூட கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடைசியாக நெய்யும் விட்டு நம்ம சர்வ் பண்ணோம்னா அப்படியே நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். விசில் வரும்போதே அந்த அளவுக்கு ஒரு வீடே வாசனையாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இப்போ அவ்வளோதான், நம்ம சாதத்தை நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே நல்லா சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதான். இதுக்கு வெறும் அப்பளம் மட்டும் போதுங்க தொட்டுக்கிறதுக்கு. அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பிட. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த அரிசி பருப்பு சாதம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.